பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? விவரங்களில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக தேர்தல் குழுவை நியமித்து தமிழக அரசு கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. இந்த குழுவில் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய பிரதிநிதி இடம்பெறவில்லை என்று சொல்லி இந்த தேர்தல் குழு நியமித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். கடந்த முறை இந்த வழக்கை விசாரணைக்கு வந்தபோது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்தல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழு பிரதிநிதியை சேர்க்காததை எதிர்த்த இந்த வழக்கில் தீர்வு காணும் வரைக்கும் துணைவேந்தர் நியமிக்கப்பட மாட்டார் என்று உத்தரவாதம் அளிப்பது குறித்து ஆளுநரின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி தலைமை வழக்கறிஞருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா, நீதிபதி பரவ சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் துணைவேந்தர் தேர்தல் குழுவை தமிழக அரசு நியமிக்கும் முன்பாகவே, அதாவது கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதியே ஆளுநர் ஒரு தேர்தல் குழுவை நியமித்திருக்கிறார். அந்த குழுவில் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய பிரதிநிதியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த குழு நியமனத்தை எதிர்த்து அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கானது நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு ஜனவரி 23ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அதுவரைக்கும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.